Praise the Lord. Good morning, dear brothers and sisters. எப்படி இருக்கீங்க? இந்த 4வது மாதம் முதல் நாளில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கும்படியா நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். I have opened a door in front of you, no one can close. இந்த ஏப்ரல் மாதத்தை குறித்து ஒரு சிலருக்கு தவறான கருத்து இருக்கும். ஏப்ரல் மாதம் என்றாலே ஏமாறுகிற மாதம், மற்றவர்கள் நம்ம ஏமாற்றுவார்கள் என்று சொல்லி கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், எவ்வளவு வேணும் பொய்யுரையாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ, நிச்சயமாய் இந்த மாதத்துல உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கடந்த 3 மாதங்கள் நீங்க ஜெபித்த ஜெபங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் இந்த மாதம் பதில் கொடுக்க போகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 17 வரை வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே யாக்கோபு பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறான். ஒரு இடத்தில் அவன் படுத்து நித்திரை செய்யும் பொழுது ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தில் கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். நான் வாசிக்கிறேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அவன் கண் விழித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அங்கே வாசமா இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பேர் வைத்தான். என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தரோடு கூட பேசுகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீங்கள் படுத்திருக்கிற பூமியை, நீங்கள் இருக்கிற இடங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அது எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. இரண்டாவதாக, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி, ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி நீங்க கவலையோடு கூட இருக்கலாம். சந்ததி இல்லை, எனக்கு எதுவும் ஒரு பிள்ளை கூட இல்லை என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துல வந்த பொழுது கவலையோடு கூட இருந்தாலாம். ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி ஆபிரகாம் கவலையோடு கூட இருந்தார். சாரா கவலையோடு கூட இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் அவங்களுடைய கவலைகளை மாற்றினார். அல்லேலூயா. ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்களுடைய கவலைகளை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு சந்ததியை தருவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். அது மாத்திரமல்ல, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கை பரம்புவாய், கிழக்கை பரம்புவாய், வடக்கையும் தெற்கையும் இடக்கொண்டு பரம்புவாய். அப்படியானால் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருவேளை அது கொஞ்சமாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் ஆசீர்வதித்து பல ஆயிரங்களாக பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுது இல்லையா? அப்படியே உங்களுக்கும் உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, வருமானத்தை பல மடங்காக ஆண்டவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் சந்ததிக்குள்ளும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா வம்சங்களும்
உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த மாதத்துல வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். மல்கியா 3:10 சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்குள்ளாமற் போக மட்டுமாக உங்கள் மேல் என் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். இந்த மாதம் உங்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கட்டாயமாய் வரும். வானம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. கடந்த 3 மாதங்கள் நீங்கள் பாரத்தோடு ஜெபித்த காரியங்கள், ஜெபித்த விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் இந்த மாதம் நிச்சயமாய் பதில் வரும். எனவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொன்னீங்களே ஆண்டவரே, அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொன்னீங்களே, எனக்கு வைத்திருக்கிற அந்த வாசலுக்காக, எனக்காக திறக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை தள்ளாத தேவன் உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் சந்ததி ஆசீர்வதித்து, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணி உங்களை மேன்மையாக உயர்த்துவார். நிச்சயமாய் உங்களை ஆண்ட சாட்சியாக வைப்பார். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல நேரத்துல அன்பான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஏப்ரல் மாதம் முதல் நாளில் தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை கேட்டாங்கப்பா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்ன என் ஆண்டவர் தாமே உம்முடைய வார்த்தையின்படியாய் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் பதில் தருவீராக. ஆண்டவர் தனிமையில நின்று, தனிமையில வேதனையோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஓ, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்முடைய வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உடைய பிள்ளைகளுக்கு சந்ததியை தந்து ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை பல மடங்காக பெருக செய்வீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து எனக்குள்ளாமற் போக மட்டுமாய் ஆசீர்வாதங்களை வசிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால உடைய பிள்ளைகளை அடியான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May God bless you.